சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் இந்த சம்மரை கூலா சமாளிக்கலாம். ஆட்சி நீடிக்குமா, எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2027 வரைக்கும் தடங்கல்கள் இருக்கும். 10ஆம் இடத்தில் சூரியன் உச்சமாகிறான் 2 அந்த மே மாதம் 14ஆம் தேதிக்குள் அவர் பதவி ஏற்றால் அவருக்கு அது வெற்றி. இதுதான் ஜோதிட கணக்கு. அதனால தான் அவங்க அறிபறியாக 11ஆம் தேதி திங்கட்கிழமை தான் அவர் பதவியேற்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பட்டுன்னு ஷன நிமிஷத்துல நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவருக்கு அந்த குரு நட்சத்திரம் நாளைக்கு வந்துடும். போராட்டாதி குரு புத்தியில் போராட்டாதி கொஞ்சம் அபகடமாக பண்ணும். அந்த அபகடம் பண்ணுறது அவாய்டு பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி அவசரமாக கையில் சிகப்பு கலர் கயிறு கட்டியிருந்தாங்க. அதுக்குள்ளே ஏதாவது ரகசியம் இருக்குமா? சிவப்பு கயிறுன்றது எப்பவுமே நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும்ன்றது தான் ஐதீகம். கருப்பு நமக்கு டிஸ்டியை போக்கும், சிவப்பு நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும், அவ்வளோதான். இல்லை, அந்த சிகப்பு கலர் கயிறு மெயினாக எதுக்கு கையில் கட்டணும்? 9 அமைச்சர்கள் அந்த இடத்துல பதவியேற்பு விழால அவங்க பேரை சொல்லி வாசிச்சு இந்த 9 என்பதுக்கு என்ன காரணம்? 9 பேர் இப்போ போட்டிருக்கிறனால விஜய் சார் தான் எப்பவுமே ஒன்றாக இருப்பார். ஜெயலலிதா அம்மையாருடைய ஸ்டைல் தான். விஜய் சார் அமைச்சர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது, நம்ம வந்துட்டோம், நம்ம நிரந்தரமாக இருப்போம், நம்ம தான் மந்திரி, அது விஜய் சார்கிட்ட இருக்காது. மாற்றம் இருக்கும். அதாவது ஒரே செகண்டில் மாற்றுவார். மக்கள்கிட்ட கெட்ட பேர் ஏற்றுக்கிறதுக்கு அவர் விடமாட்டார். மந்திரிகளோ எம்எல்ஏகளோ கட்சிக்காரர்களோ ரவுடிசம் பண்ணுறதோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதோ இந்த லஞ்ச லாவணியத்தில் நோண்டுறதோ போய் பப்ளிக்கில் லேடிஸை தொந்தரவு பண்ணுறதோ இதெல்லாம் நீ நடக்காது. ஓகே, அரசியல் மாறுபட்ட அரசியலில் தான் இருக்கும். நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, எல்லா கட்சிக்கும் இன்க்ளூடிங் எங்கள் கட்சிக்கும். ஆனால் தப்பாகவும் அது போட்டி நடக்கிறச்சு தெரியும். விஜய் சாருக்கும் உதய சாருக்கும் தான் போட்டி வரும், மற்றவங்களாம் காணாத போயிடுவாங்க சீன்லேயே. ஸோ தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னீங்க. அண்ணாமலை வருவார்னு சொல்லி சார், நீங்கள் சொன்ன மாதிரியே ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த குரல் கண்டிப்பாக கேட்கக்கூடிய நாள் தான் நெருங்கி வந்துட்டுருக்கோன்னு சொன்ன மாதிரி அதை கேட்டாச்சு. இதில் எல்லாருக்கும் இருக்கும் சந்தேகம் என்னென்னா, ஆட்சி நீடிக்குமா, எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? இல்லை, அதாவது ஒரு விஷயங்க, ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து 60 ஆண்டு கால கட்சிகளை கிட்டத்தட்ட 59 ஆண்டுகள் பஞ்சாங்கத்தினுடைய அமைப்பு இருக்குது. பஞ்சாங்கத்தினுடைய அமைப்பு, அந்த பஞ்சாங்கத்தில் பராப வருடம் என்பது இந்த வருடம் வரணும்னா 59 ஆண்டு முடிஞ்சிருக்கும். ஏன்னா 60 வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும். ஸோ இந்த பராப வருடத்துக்கு அவ்வளோ வலிமையான ஒரு வருடம். 59 ஆண்டுகள் திராவிட கட்சிகளுடைய மன்னர் ஆட்சி முறை, அதாவது மக்களாட்சி முறை, எந்த முறையோ மக்கள் தேர்ந்தெடுத்தாலும் திராவிட கட்சிகளை மொத்தமாக ஒழித்து, அதாவது ஒரு மனிதர் வரார். அதாவது அவங்க இருக்கிறாங்க, திராவிட கட்சிகள் போகலை, ஆனால் அவங்களுக்குள்ளே தான் மாறி மாறி ஆட்சியில் இருந்தாங்க. அது ஒழித்து வர்றதுக்குள்ளே ஒரு ஆட்சி வந்தால் ஒரு 100 நாள் கேப் கொடுக்கும். கண்டிப்பாக சார். எப்பவுமே நீங்களே போகிறீங்கன்னா ஒரு வேலையில் உட்காந்து இதே நீங்கள் ஆங்கரிங் வேலைகளில் போனால் ஒரு 10 இன்டர்வியூ 15 இன்டர்வியூ எடுத்தால் தான் உங்களுக்கே அந்த ஃப்ளோவெல்லாம் வரும். இப்போ நாங்களாம் ஜோதிடத்தில் முதல்ல எழுதுறச்ச தப்பாக எழுதியிருப்போம், அப்புறமா தான் ரெக்டிஃபை பண்ணி எழுதுவோம். பதட்டம் தான் எல்லாருக்கும். ஒரு மக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் அவர். ஃபஸ்ட்டு விஜய் அவர்களுக்கு, ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அது இல்லாமல் 2.5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1000 நாட்கள் கூட கிடையாது கட்சி ஆரம்பிச்சு. அது பெரிய சாதனை தான். பெரிய சாதனை எல்லாம் இல்லை, மிகப்பெரிய சாதனை. அதாவது என்றைக்குமே மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு தான் நான் பேசுவேன். நான் வேறு கட்சியில் இருக்கலாம், அது விஜய் சாருடைய வளர்ச்சியோ அல்லது உதய் சாருடைய வளர்ச்சியோ வேறு எந்த கட்சி யாருடைய வளர்ச்சி இருந்தாலும் நான் ஓப்பனாக பேசுவேன். ஏன்னா இப்போ மோடிஜி பார்த்துருப்பீங்க, விஜய் சாருக்கு முதல் வாழ்த்து அவர் தான் தெரிவித்தார். கண்டிப்பாக விஜய் சார் வேணும்னா 24 மணி நேரம் பொறுத்து பதில் கொடுத்துருக்கலாம். ஆனால் எங்களுடைய தலைவர் அப்படி தான். ஸோ இதுதான் எங்களுடைய இது. ஸோ வந்திருக்கிறதுனால நல்லது நினைப்பேன். அஷ்டமி, இன்றைக்கி அஷ்டமி,
இன்னைக்கு இப்படி விஜய் சார் நிற்க மாட்டாருன்னெலாம் நிறைய ஜோசியம் ஓடுதுப்பா, பார்த்தேன். நான் என்ன சொல்கிறேங்க, விஜய் சார் இது வந்து முழுதுமாக விஜய் சார் தான் வந்து உட்கார போகிறாருன்னு அவருடைய ஜோதிடர் சொல்லிக்கினே இருந்தார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த அவர் தான் தான் சொல்லியிருந்தார். நான் ஒரு கட்சியில் இருக்கிறனால என் லெவலுக்கு நான் என்ன சொல்ல முடியுமோ, விஜய் சாருடைய ஆட்டம் ஆரம்பிக்கும்னு 10வது மாதத்துலேருந்து நான் சொல்லிட்டேன். அது உங்கள் இன்டர்வியூவில் தான். பொட்டி திறந்தா தெரியும்னு உங்களுக்கு கடைசியாக இன்டர்வியூ 21ஆம் தேதி 4வது மாதம் கொடுத்தேன். கரெக்டுங்களா? அதுதான் வந்து மக்களுக்கு போய், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்தது. திருப்பி 4ஆம் தேதிக்கு முன்னாடி வேறு கேட்டிங்க கொடுத்தோம். நான் என்ன கேட்குறேன், விஜய் சாரே நிறைய ஜோதிடர்கள் கன்சிடரேஷன் பண்ணல. ஜோதிடம் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. ஜோதிடத்தில் யார் வேண்டுமானாலும், இப்போ நீங்கள் இருக்கீங்க, விஜய் சார் கட்சியில் நிறைய பேருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாதவங்கெல்லாம் எம்எல்ஏ, புரியுதுங்களா? மந்திரிகள் பரவாயில்ல, விட்டுருங்க. இப்போ அரசியலே தெரியாதவர்கள்லாம், அவங்களுக்கு என்னன்னே தெரியாத மக்களே கூட சந்திக்கலை. ஆனால் 100க்கு 100 மக்கள் விஜய் சாருக்காகவே, அவங்க வேட்பாளர் பேரை கேளுங்க, தெரியாது. இந்த ஏரியாவுடைய வேட்பாளர் பேர் எனக்கு கேட்டால் தெரியாது. விஜய் சாருடைய வேட்பாளர் யாருன்னு தெரியாது. ஓட்டு போட்டவங்களுக்கெல்லாம் இதுதான் விஜய் சாருக்காக போட்டது. புரட்சிகள் ஏற்பட்டது. எப்படி புரட்சிகள் ஏற்பட்டது? குழந்தைகள்லேருந்து 2 வயசு குழந்தைகள்லேருந்து ஆரம்பிச்சது. சொல்லிட்டார் சார், மாமா வந்துட்டேன்னு சொல்லிட்டார். 2 வயசு குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிச்சு. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு நம்பிக்கைக்கு 2.5 ஆண்டு காலம் அவர்கள் சரியாக, அவர்கள் ஆர்கனைசேஷன், சோஷியல் மீடியா நெட்வொர்க்கு, அவர்களுக்கு தான் நாம் நன்றி சொல்லணும். விஜய் சார் இது கொண்டு போகணும். வீடியோ போட்டாங்க, அதை போட்டாங்க. இன்றைக்கி எல்லோரும் ரிஷி மூலம் போஸ்ட்மார்ட்டம் நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் முதல்லேருந்து சொல்கிறது, ஏன்னா கடக ராசி பற்றி எனக்கு தெரியும். நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன், நிறைய ராசிகள். அதில் வந்து இதுங்கெல்லாம் வந்து எப்படின்னு எனக்கு நிறைய தெரியும். நான் நிறைய சொல்கிறேன். நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, எல்லா கட்சிக்கும் இன்க்ளூடிங் எங்கள் கட்சிக்கும். ஆனால் தப்பாகவும், அது போட்டி நடக்கிறச்சு தெரியும். விஜய் சாருக்கும் உதய சாருக்கும் தான் போட்டி வரும். மற்றவங்களாம் காணாத போயிடுவாங்க சீன்லேயே. நண்பர் சீமானுக்கும் சொன்னேன், எல்லா ரூபத்துலேயும் சொன்னேன். சீமான் சாருக்கு 3 வருஷமாக சொல்கிறேன், சீமான் சார் கூட்டணி வச்சுக்கணும், கூட்டணி வச்சுக்கணும். 9% ஓட்டுன்றது பெரிய விஷயம். அவர் அன்எக்ஸ்பெக்டட், அவர் வாழ்க்கையில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு ஓட்டு அது. 9% ஓட்டெல்லாம் எடுக்க முடியாது ஒருத்தர். கண்டிப்பாக சார். விஜய் சார் இது எடுத்ததெல்லாம் வேற. அது கடவுளுடைய ஆசீர்வாதம், அவங்க தாயாருடைய கரு சுமந்த ஆசீர்வாதம். சீமான் சாருடைய உழைப்பில், அவ்வளோ வருஷம் உழைப்பில் அவர் எடுத்துன்னு வந்துட்டார். தனியாக ஒரு மனிதன் டக்குன்னு வந்து 9%லாம் எடுக்க முடியாது. எல்லாரும் விஜய் ஆக முடியாது. கோடியில் ஒருத்தர் தானே ஜாதகத்தில் இருக்கு. ஸோ இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2027 வரைக்கும் தடங்கல்கள் இருக்கும். அந்த தடங்கல்களை தாண்டிட்டா அது எல்லாமே விஜய் சாருக்கு நீங்கள் கேட்டனால சொல்கிறேன். கண்டிப்பாக சார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் மேஷத்து சித்திரை மாதமாக காணப்படுகிறது. அந்த சித்திரை மாதம்ன்றது கடக லக்னத்துக்கு, கடக ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் உச்சமாகிறான், 2 குறிவன். அந்த மே மாதம் 14ஆம் தேதிக்குள் அவர் பதவி ஏற்றால் அவருக்கு வந்து அது வெற்றி. இதுதான் ஜோதிட கணக்கு. ஓகே. அதனால தான் அவங்க வந்து அரிபரியாக நிறைய கவர்னர்கிட்ட கொடுக்குறச்செல்லாம் ஒரு இந்த அவங்க ஜோதிடர் சொல்லியிருப்பார், இந்த டைம்குள்ளே ஏற்றுக்குங்க. ஏன்னா ஜோதிடத்தில் இதுதான். அதான் சார், அந்த கேள்வியுமே இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தப்பாக சிலதெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஓகே ஓகே. அதனால தள்ளி போயிருக்கலாம். அந்த குரு புத்தினால கொஞ்சம் ஆட்டம் காட்டுச்சு அவர். ஏன்னா அதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான். தேர்தல் அன்னைக்கு வரைக்கும் 23/4/2026 வரைக்கும் ராகு புத்தி, அது முடிஞ்ச உடனே குரு புத்தி, அது சில சிக்கல்கள் கொடுக்கும்.
அது 2028 வரைக்கும் இருக்குது அவருக்கு. 28 எண்டு வரைக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் சனி புத்தி இருக்குது. ஸோ இதெல்லாம் 32 வரைக்கும் இருக்குது அவருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சில பிரச்சனைகள் கொடுக்கும். இந்த ராகு புத்தி வந்து குபேர புத்தி அவருக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பான். அதனால் ஓட்டு போட்டுட்டு தான் ராகு வெளியில் போகிறார். சரி. ஸோ மக்கள் ஓட்டை வாங்கி கொடுத்துட்டு தான் அவர் வெளில போகிறார். ஸோ அதனால் இந்த தடுங்கல்கள் வந்தது, எல்லாம் வந்தது. அதை கடந்து என்னை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 14ஆம் தேதிக்குள் அவர் முதலமைச்சர் ஆனது என்னுடைய ஜோதிட பார்வையில் அது பெரிய வெற்றியாக தான், அவருக்கு சாதனையாக தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். சரி, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்று ஈவினிங் வரைக்கும் வந்துட்டு 11ஆம் தேதி திங்கட்கிழமை தான் வந்து அவர் பதவியேற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பட்டுன்னு ஷன நிமிஷத்தில் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு, அதாவது 10ஆம் தேதி அவர் பதவி ஏற்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. இதில் ஏதாவது ஜோதிடம் இருக்குமா சார்? அந்த தேதிகள் இருக்குங்க, இல்லாமல் இருக்கிறார். அவர் ஃபாலோ பண்ணுறார். அஷ்டமி திதி என்பது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திதி. நிறைய பேருக்கு அது தவிர்ப்பாங்க. அது வந்து பெரிய வெற்றிகளை கொடுக்கும், எதிரிகளுக்கெல்லாம் வெற்றிகளை கொடுக்கும். அஷ்டமினால தான் பைரவருக்கு ஒரு பெரிய உகந்தது. அதே போல் வந்து வாக்கியத்தின்படி சதய நட்சத்திரம் இன்னைக்கு. இந்த சதய நட்சத்திரங்கிறது ராகு நட்சத்திரம். இந்த ராகு தான் அவருக்கு ரொம்ப வலிமை பண்ணுச்சு. அதனால் அந்த ராகுவுடைய நட்சத்திரம் முடிஞ்சு அவருக்கு அந்த குரு நட்சத்திரம் நாளைக்கு வந்துடும், பூரட்டாதி வந்துடும். இந்த குரு புத்தியில் பூரட்டாதி வந்து கொஞ்சம் அபகடமாக பண்ணும். அந்த அபகடம் பண்ணுறது அவாய்டு பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி அவசரமாக ரிக்வெஸ்ட் வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ஓகே சார், இன்னொரு கேள்வி என்னென்னா, விஜய் அவர்கள், அதாவது நம்மளோட முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சேர்த்து மொத்தம் 10 பேர், 9 அமைச்சர்கள் வந்துட்டு அந்த இடத்துல பதவியேற்பு விழாவில் அவங்க பேரை சொல்லி வாசித்து எண்ணிக்கை பார்த்தா 9 அமைச்சர்கள், அவரோட சேர்த்து 9 அப்படின்னு வருது. இந்த 9 என்பதுக்கு என்ன காரணம்? 9 என்றது செவ்வாய். செவ்வாய் என்பது 9 என்பது வளரும். 9உடன் எது கூட்டினாலும் அந்த நம்பரை அது எடுத்துக்கும். 9ஓட 4 சேருங்க. 9ஓட 4 சேர்த்தா என்ன வரும்? 13 வரும். 13உடைய மொத்தம் என்ன? 4. 9ஓட 5 சேருங்க. 14. என்ன வரும்? 5. ஸோ 9 தனித்துவத்தை அது 9ஆகவே இருந்து அந்த எந்த நம்பர் வருதோ அதனுடைய தாரகத்தை எடுத்துக்கும். ஸோ அந்த 9 என்பது ஒரு வளர்ச்சிக்குண்டான ஒரு விஷயம். ஸ்டார்டிங் வித் 9 என்றது அது வளர்ந்து கொண்டே போகுன்றது தான். இன்னும் நிறைய மந்திரிகள் வருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 9ஆக அவங்க முதல்ல இன்றைக்கி எடுக்கிறச்ச 1+9 இருக்கட்டும்னு எடுக்கிறார். ஸோ 1ஆக அவர் இருப்பார். 9 பேர் இப்போ போட்டிருக்கிறனால விஜய் சார் தான் எப்பவுமே 1ஆக இருப்பார். ஜெயலலிதா அம்மையாருடைய ஸ்டைல் தான் இது. சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்களுமே இதை கேட்குறேன்னு கோச்சிக்காதீங்க, நீங்களுமே கையில் வந்துட்டு சிகப்பு கலரில் கயிறு கட்டியிருக்கீங்க, கருப்பும் கட்டியிருக்கேன். கருப்பு கட்டியிருக்கீங்க சார். ஆனால் சிகப்பு தான் மெயினாக தெரியுது. கையில் வந்து சிகப்பு கலர் கயிறு கட்டியிருந்தாங்க. அதுக்குள்ளே ஏதாவது ரகசியம் இருக்குமா சார்? ராகுன்னா சிவப்பு தான். ராகு நட்சத்திரம் இன்னைக்கு அதுக்காக கட்டியிருப்பாங்க. இது என்னென்னா எல்லாருக்கும் பூஜை பண்ணி எல்லாருக்கும் ஒரே கோயிலேருந்து பிரசாதம் வந்திருக்கும். ஸோ எல்லாருமே அமைச்சர்கள்லாம் இதை கட்டிக்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முருகர் வழிபாடு இருக்குது. முருகர்னாவே செவ்வாய், செவ்வாயினாவே சிவப்பு தான். காளியினால வழிபாடு உக்கிர தெய்வம். ஓகே. ஸோ ஏதாவது ஒரு பைரவர்னாவே வழிபாடு தான். சிவப்பு கயிறுன்றது எப்பவுமே நமக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்கும்ன்றது தான் ஐதீகம். கருப்பு வந்து நமக்கு டிஸ்டி போக்கும், சிவப்பு வந்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும், அவ்வளோதான். இல்லை, அந்த சிகப்பு கலர் கயிறு மெயினாக எதுக்கு கையில் கட்டணும்? எல்லாரும் பார்வையில் படுற மாதிரி எதுக்கு கையில் கட்டணும்? டிஸ்டி போகிறதுக்கு தான். டிஸ்டி போகிறது அது வந்து வளர்கிறதுக்கு, நமக்கு ஒரு தொந்தரவு வராமல் இருக்க, யாருடைய இதுவும் நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்க, அது நம்பிக்கையை தான் ஓட்டுறது. ஒவ்வொருத்தர் ஒரு மதத்தில் உண்டு. அதில் நம்ம இந்து சாஸ்திரத்தில் சிவப்பு கயிறுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னீங்க. அண்ணாமலை வருவார்னு சொல்லியிருக்கு. அண்ணாமலை அவர்களும் என்ட்ரி கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கீங்க சார். இந்த போட்டி இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு கடுமையாகும்? இது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கும். இனிமேல் வந்து இந்த 3 முகங்கள் தான் அரசியலில் தமிழ்நாட்டில் பேசப்படும். புதிதாக யாராவது வந்தால் தான் உண்டு. ஸோ இது இப்படி தான் இருக்கும். சீமான் அண்ணன் கோச்சிக்கினாலும் பரவாயில்ல, ஏன்னா இதுதான் இப்படி தான் வரும். ஸோ இது வரக்கூடிய காலகட்டத்தில்
இவர்கள் 3 பேரையும் நோக்கி இருக்கும். 4 முனை கிடையாது சார். 4 முனை 5 முனையெல்லாம் வரும். ஆ. ஆனால் இவங்களை தூக்கி தான் மக்களுடைய மூமெண்ட் இருக்கும். நான் நோட் பண்ணிக்கணும், விஜய் சார் கடகராசி, அண்ணாமலை சார் கடகராசி, ஸோ இவர் வந்து ரிஷபராசி. ஸோ இந்த 3 ராசிக்குள்ளே தான் வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். அவங்கவுங்க தேக ஆரோக்கியம் அவங்க தான் பார்த்துக்கணும்னு நான் நிறைய வாட்டி சொல்வேன். ஆமாம், அதுக்கு செல்வி பொறுப்பு இல்லை. ஆனால் இப்படி நோக்கி தான் அரசியல் நகரும். ஓகே. எத்தனை வருஷத்துக்கு சார் இந்த கடகராசி பூச நட்சத்திரத்துக்கு எத்தனை, அதுவும் அது விஜய் சார் அவர்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு நல்லா இருக்கும்? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு சுக்கிர தசை இருக்கு. இப்போ சுக்கிர தசையில் குரு புத்தி, அடுத்தது சனி புத்தி, அடுத்தது புதன் புத்தி, அடுத்தது கேது புத்தி, அப்புறமா தான் சுக்கிர தசையும் முடியும். அதுக்கப்புறமா அவருக்கு 2வது தசை சூரிய தசை வரும். அது வந்து அப்புறமா அதுக்கப்புறம் சந்திர தசை, சூரிய தசை ஒரு 6 வருஷம் வரும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இனி வந்து ஏறுமுகங்கள் இறங்குமுகங்கள்லாம் இருக்கும். அதில் பெரிய விஷயம் என்னென்னா, விஜய் சார் இது வந்து நிறைய பேர் நினைக்கலாம், விஜய் சார் அமைச்சர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது, ஏன்னா நம்ம வந்துட்டோம், நம்ம நிரந்தரமாக இருப்போம், நம்ம தான் மந்திரி, அது வந்து விஜய் சார்கிட்ட இருக்காது. மாற்றம் இருக்கும். அதாவது ஒரே செகண்டில் மாற்றுவார், யாருக்கும் யோசிக்க மாட்டார். அவர்கிட்ட கரெக்டாக ரிப்போர்ட்ஸ் வரலன்னா ஜெயலலிதா அம்மையார் போல் தூங்குறச்ச காலையில் ஏந்துக்கிறச்சுக்குள்ளே மந்திரி இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஓ சூப்பர் சார். தமிழ்நாடு பார்க்கும், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க சார். ரொம்ப சாப்பிட்டு அவருக்கு அரசியல் எல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள்லாம் வந்தது. இதுக்கப்புறம் அவர் எப்படி செயல்படுவார் சார்? அது அன்பு வேறங்க. நிர்வாகத்தில் அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அது நடக்கலைன்னா நிறைய மாற்றங்கள் வரும். அதிகாரிகளுக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போ விஜய் சார் வந்து பேச மாட்டாருன்றீங்க. விஜய் சார் வந்து மக்களோட மூவ் மக்களோடலாம் அவர் மூவ் பண்ண மாட்டார். ஆனால் ஏதாவது ஒரு ஏரியாவில் அவர் அவருக்குன்னு டெய்லி ரிப்போர்ட்டில் கரெக்டாக பார்த்து, யார் எந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கே சிஎம் பேசிடுவார். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, இதுதான் நடக்க போகுது. புது வகையான மாற்றம். ஆமாம், இதுதான். நான் ஜோதிடத்தை சொல்கிறேன், நான் அரசியலில் சொல்கிறேன். ஏன்னா அவர் இப்படி தான் பண்ணுவார். புது சிஎம்மை தான் பார்க்க போகிறீங்க. அவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததை மக்கள்கிட்ட வந்து கெட்ட பேர் ஏற்றுக்கிறதுக்கு அவர் விடமாட்டார். மந்திரிகளோ எம்எல்ஏகளோ கட்சிக்காரர்களோ ரவுடிசம் பண்ணுறதோ, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதோ, இந்த லஞ்ச லாவணியத்தில் நோண்டுறதோ, போய் பப்ளிக்கில் லேடிஸை தொந்தரவு பண்ணுறதோ, இதெல்லாம் நீ நடக்காது. ஓகே. அரசியல் மாறுபட்ட அரசியலில் தான் இருக்கும். ஒன்று இல்லைன்னா மொத்தத்தையும் நான் கழிச்சிருவேன்ருவார். அவர் வந்து அப்படி தான். இது அவருடைய ஒரிஜினல் கேரக்டர். நீங்கள் அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் சொல்கிறது தான் நடக்கும். ஒன்று கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பார், இல்லைனா மக்கள்கிட்ட நான் அரசியலில் தோத்துட்டேன், எனக்கு சரியாக வரல இதுன்ட்டு தூக்கி போட்டுருவார். ஸோ நீங்கள் வந்து சும்மா, ஏன்னா ஒரு மனிதன்கிட்ட நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும். அவர்கிட்ட வந்து அது யாராக இருந்தாலும் அதுதான் பண்ணுவார். ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டேன் நான். எனக்கு பிடிச்சா சில டைமில் உட்காந்து பொழுது ரிசர்ச் பண்ணுவேன். நான் ஏன் ஜெயிக்குதுன்னு ஜாதகம் பார்ப்பேன், ஏன் தோக்குதுன்னு பார்ப்பேன். எனக்கு பொழுதுபோக்கே இந்த ஜாதகம் பார்க்குறது தான். ஒரு காலத்தில் ஃபுல்லாக பேப்பர் படிச்சுட்டு இருப்பேன். இப்போ பேப்பர் இல்லாமல் நியூஸ் வந்துடுறதுனால அதை படிச்சிடுறேன். மற்ற சமயத்துலலாம் இந்த ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணுறது தான். ஸோ இந்த நிறைய ஜோதிடர்களுக்கு வந்து என்ன குறை சொல்லி பேர் வாங்கலான்னு ஆசை. எனக்கு எந்த ஜோதிடரும் போட்டியே கிடையாது. ஏன்னா நான் ஜோதிடத்தில் இன்றைக்கி வரைக்கும் மாணவன் தான் நினைப்பேன், நாளைக்கும் மாணவன் தான். அதனால தான் நான் எந்த டைட்டிலும் போடுறதில்ல. எந்த டைட்டிலும் எனக்கு எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ யூனிவர்சிட்டிஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் நான் போட்டுக்கிறது. என் நண்பன் பிரியா கல்யாணராமன் கொடுத்த யதார்த்த ஜோதிடர் என்ற மட்டும்தான். ஏன்னா எனக்கு அதுதான் பிடிச்சது, நான் அப்படி தான் இருப்பேன். ஸோ நான் சொன்னது தான் இந்த விஜய் சார்து. நான் சொன்னது வந்து அவருடைய குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும், இதுதான் பார்ப்பீங்க. அவரை எதிர்த்து அரசியல் பண்ணுறவங்களுக்கு
கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். ஏன்னா அதையும் பார்ப்பீங்க. அதனால் மக்களோட வந்து ரொம்ப தொடர்பில் இருப்பார், மக்கள் கம்யூனிகேஷன் பண்ணுவார். 234 தொகுதிக்கும் அந்த மக்களுக்கு இன்ட்ராக்ஷன் பண்ணுவார். அவர் நம்ம வந்து நினைக்கலாம், அவர் 234 தொகுதிக்கும் பிஜேபி கட்சிக்காரன் எனக்கும் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரனுக்கும் அவர் தான் சிஎம். எல்லாருக்குமே அவர் தான் சார். ஆமாம். எப்படி மோடிஜியை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் சிலவங்களாம் நீ யாருன்னு கேட்கலாம், ஆனால் இந்திய நாட்டுக்கு அவர் தான் பிரதமர். ஸோ அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதே போல் தான் விஜய் சார் இன்று முதல் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பது தான் சத்தியம். இது வந்து அரசியல் சாசனம் கொடுத்த சத்தியம். ஸோ இவர் இப்படி தான் இருப்பார். நிறைய ஜோதிடர்கள் சொல்லலாம் அஷ்டமி திதி. அஷ்டமி திதி என்னை பொறுத்த வரைக்கும் 15 திதியில் ரொம்ப அற்புதமான திதியாக தான் நான் பார்ப்பேன். நான் அஷ்டமி திதி நிறைய பேருக்கு கொடுப்பேன். நிறைய பேர் ஜெயிச்சு தான் இருக்காங்க. ஸோ அவருக்கு இந்த நாளை குறித்து கொடுத்த ஜோதிடருக்கு என் நல்வாழ்த்துக்கு. ஏன்னா அது யார் பண்ணாலும் என் பாலிசி அதுதான். மற்றவங்க பெருமையை நான் பிடுங்கிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். நமக்கு ஓட்டினா போதும். நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பணம் தான் நம்மளுடைய சொந்தம். அது உங்கள் மேடத்தினுடைய ப்ராக்கெட்டில் இருக்கிற பணம், பர்ஸில் இருக்கிறதுலாம் எனக்கு எப்படி சொந்தம்? சூப்பர் சார், சூப்பராக சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லிட்டே இருப்போம் மக்களுக்கு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் இந்த சம்மரை கூலா சமாளிக்கலாம்.